கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறோம். சில காலங்கள், சில பருவங்கள் வருது. நம்ம என்ன செய்யறோம்? இப்போ சில வேலைகளில் சில கர்த்தர் பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சில பேர் கர்த்தரோட வழிகளில் நடக்கலாம். சில பேர் அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் ஜீவிக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குது. எப்படிப்பட்டதான காலம்? கர்த்தருக்காக நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கோம். ஒரு கர்த்தருக்காக ஒரு புதிய காரியம் செய்ய முடியும். கர்த்தர் வழியில் நடக்கவும் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு வேலை தவறான வழியில போய்கிட்டு இருக்கலாம், தவறான பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், தவறான போக்குல போய்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு? நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறதுக்கு கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் காலைதோறும் அவரோட கிருபை எப்படி இருக்குதான்? புதிதா இருக்குது. காலைதோறும் கர்த்தரோட கிருபை புதிதா இருக்கு. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்த கர்த்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நம்ம மறுசீரமைப்பதற்கும் படைக்கிறதுக்கும் சிறந்தவரா இருக்கிறார். தேவன் நம்ம மாற்றுறதுக்கும், நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கும், மறுசீரமைக்கிறதுக்கும், புதுப்பிக்கிறதுக்கும் சிறந்தவரா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உருவாக்குற தேவனா இருக்கிறாரு. ஒரு காரியங்களை அழகா செய்கிற தேவனா இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நம்முடைய ஜீவியத்துல ஒரு புதிதான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான். அநேகர் நம்ம பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஜீவியம் எப்படி இல்ல? ஒரு மாற்றப்பட்டதான ஜீவியம் இல்லை. எப்படி இருக்குது? எப்படி ரட்சிக்கப்படாத முன்பு எப்படி ஜீவிச்சாங்களோ அதே போல ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜீவியத்துல ஒரு மாறுதல் இல்லை. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். நம்ம ஒரு வேளை எப்படிப்பட்டதான தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், எப்படி கர்த்தரோடு ரொம்ப தூரமா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நம்ம ஜீவியத்தை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு காரியங்களை பார்த்து ஒரு சரி செய்கிறவர்கள நம்முடைய ஜீவியத்தையே மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம பார்க்கிறோம், அந்த என்ன பூச்சி அது? அந்த கம்பளி பூச்சி இருக்குது. அந்த கம்பளி பூச்சி என்ன செய்யுது? அப்படி கம்பளி பூச்சியா இருக்கும்போது ஒரு புழுவா மாறுது. அப்புறம் எப்படி என்ன மாறுது? ஒரு பட்டாம்பூச்சியா மாறுது. அதே போல நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுறாரு. மாற்றும்போது இதே மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்? ஒரு பிரகாசக்கூடியதா நிலவரத்துல காணப்படும். கர்த்தர் நம்மை மாற்றுகிறவரா இருக்கிறார். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஒரு கசப்பான ஜீவியமா இருக்கலாம், ஒரு பாடுள்ள ஜீவியமா இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நம்ம மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம பழைய கஷ்டமான வாழ்க்கைய, ஒரு துயரமான வாழ்க்கைய, ஒரு இன்பம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புனிதான வாழ்க்கையை மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. நாம் செய்ய வேண்டியதுன்னா நம்மளோட வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய ஜீவியத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம இப்ப ஜீவிச்சு கொண்டிருக்கிறதான ஜீவியம் எப்படி இருக்குது? இப்படி இருந்தா நம்ம நித்திய ஜீவன்ல நம்ம எப்படி இருப்போம்? இன்னும் வருங்காலங்கள் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? இப்படி நமக்குள்ள நாம் சிந்திக்கணும். நம்ம சிந்திக்காம இருந்து இந்த உலகத்துல ஜீவிக்கிற வாழ்க்கைய இதே போதும்னு சொல்லி நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வராது. ரொம்ப காலத்துக்கு முந்தி ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடன் என்ன செஞ்சான்? திருடிக்கிட்டே இருக்கலாம். திருடி அவனுக்கு சலிச்சு போச்சு. திருடி என்னன்னா இது, அங்கேயே ஓடி ஒழியணும், இங்க ஓடி ஒழியணும், திருடிக்கிட்டே இருந்தா ஒரு நல்ல வாழ்க்கை இல்லையே, நமக்கு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லையே. நம்ம வாழ்க்கையில அந்த திருடன் நினைக்கிறான், வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகணும், ஒரு புதுப்பித்தல் உண்டாகணும். நம்மளோட வாழ்க்கையில எப்படியாவது இது சரியில்லை, நம்ம ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்குது, பல விதமான பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடியதா இருக்குது. ஏதாவது செஞ்சு நம்ம எப்படியாவது நம்ம ஒரு புதுப்பித்தலை அடையணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? ஒரு மலைக்கு போறான். மலையில போய் ஒரு துறவியை பார்க்க போறான்.
நம்ம ஜீவியம் ஒரு மாற்றப்பட வேணும்னு சொல்லி துறவியை பார்க்க போறோம். துறவி ஒரு பூசாரி மாதிரி அவரை பார்க்க போறோம். அங்க போய் அவன் சொல்றான் துறவிகிட்ட, நான் இப்படியா வாழ்ந்துட்டு இருக்கேன், திருடிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா கை தேர்ந்த திருடனா இருக்கிறான், கை தேர்ந்த திருடன். அப்ப அவன் திருடிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், இப்படிப்பட்டதான வாழ்க்கை என்னால வாழ முடியல, ஓடி ஓடி ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்குது, யாரையும் பார்க்க முடியல, எங்கேயாவது போனா பிடிச்சிடுறாங்க, இப்படி பலவிதமான பிரச்சனையில இருக்கேன், நான் வாழ்க்கைய மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால இதெல்லாம் விட முடியல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த துறவி சொல்றாரு, நீ எல்லாத்தையும் உங்ககிட்ட அநேக கெட்ட சுபாவம் இருக்குது, அதனால எல்லா சுபாவத்தையும் விடாத, ஒன்னால முடிஞ்ச ஒரு சுபாவத்தை விடு அப்படின்னு, கெட்ட சுபாவத்தை விடு அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. அவன் துறவி சொன்ன, சரி அவன் நினைக்கிறான், சரி திருடுறதே என்னால முடியாது, அதான் தொழிலா இருக்குது, நான் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி, சரி நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த திருட முடிவு பண்றான். சரி நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன், எல்லாம் தவறு செய்வானா, பொய் ஒட்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போறான். போய் வளர்க்க போல என்ன செய்யறான், அந்த ஒரு அரண்மனை இருக்கு, ராஜாவோட அரண்மனையில, அந்த ராஜாவோட அரண்மனையில போய் பொக்கிஷ சாலையில போய் திருடலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல என்ன செய்யறாரு, ராஜா அந்த சுற்று வட்டாரத்துல அந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்படியா சாதாரண வேஷத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அப்ப போய்கிட்டே இருக்கும்போது ராஜா ஒரு வித்தியாசமான ஒருத்தன், இந்த இடத்துல இல்லாத ஒருத்தன் புதுசாக வரானே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டவன இவன் சொல்றான், இதுதான் முடிவு பண்ணிட்டானே, பொருத்தனை பண்ணிட்டான், நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறாரு. நீ எங்க போற, இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா சாதாரண மனுஷன் தான் அவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவ இவன் கேட்கிறாரு, ராஜா நீ எங்க போற அப்படின்னு கேட்க. இவன் சொல்றான், நான் வந்து ராஜா அரண்மனையில உள்ள பொக்கிஷ சாலையில பூத்து திருடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, அப்ப நானும் உனக்கு வந்து உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உதவி செய்யலாம், நம்ம கிடைக்கிறதான காரியங்களை ரெண்டா சரிசமமா பங்கிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போய் அந்த ராஜா என்ன செய்யறாரு, நான் எனக்கு உள்ளுக்கெல்லாம் போக தெரியும், எனக்கு பழக்கம் இருக்கு, நான் உனக்கு உதவியா இருக்கிறேன்னு சொல்றாரு. உடனே போய் உள்ளுக்கு போய் எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கிறாங்க, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அது அங்க திருடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல 3 வைரம் இருக்கு. எத்தனை வைரம்? 3 வைரம். அப்ப திருட 3 வைரம் தெரிஞ்சு சொல்றான், ஐயா 3 வைரம் இருக்குது, இப்ப எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு, இன்னொரு வைரத்தை நம்ம எடுக்க முடியாது, இந்த வைரத்தை அங்கேயே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வைரத்தை அங்கேயே வச்சிடலாம். அங்கேயே வச்சுட்டு அந்த ராஜா பார்க்கறான், இப்ப என்ன திருடனா இருக்கான், ஆனா அவ்வளவு உண்மையா இருக்கிறானே அப்படின்ட்டு அந்த பொக்கிஷத்துல அந்த ஒரு வைரத்தை அங்கேயே வச்சிடறான். அந்த ராஜாவை சேர்த்து அங்கேயே வச்சிடறான். அப்புறம் அந்த என்ன செய்யறான், அவன் எடுத்து அந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த திருடன் என்ன செய்யறான், அவன் பக்கம் போயிடறான். அப்புறம் ராஜாவை என்ன செய்யறாரு, அவர் போய் மறுநாள் பொக்கிஷ சாலையில உள்ள பொக்கிஷெல்லாம் காணா போயிடுச்சு, அதை பாருங்க யார் திருடி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திருடன் திருடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து அங்க பார்க்கும்போது அந்த திருடனை பிடிச்சிட்டு வராங்க. திருடனை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வரும்போது அவன் பார்க்கும்போது கேட்கறாங்க, எல்லாம் எடுத்துச்சு, என்ன யார் திருடனா? அப்பா இவன் ஒரு இதை எடுத்து கொடுக்குறான், எங்க ஒரு வைரம் தானே இருக்குது, இன்னும் 2 வைரம் எங்க அப்படின்னு அந்த கேட்கறான். கேட்கும்போது அவன் சொல்றான், நாங்க 2 பேரா திருடணும், அதனால ஒரு வைரம் என்கிட்ட இருக்கு, இன்னொரு வைரம் இன்னொரு திருடர் என் கூட வந்தார், அவர்கிட்ட இருக்குது. அப்ப அந்த திருடமும் அந்த என்ன செய்யறாங்க, அதையும் எடுத்து வைக்கும் போது அப்ப இன்னொரு வைரத்தையும் அந்த பொக்கிஷ சாலையில காணும். உடனே தேடுறாங்க. அப்ப பார்க்கும்போது இந்த ராஜா இவன் என்ன சொல்றான், நான் அங்கதான் வச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தேடி பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது யார் திருடி இருக்கா, அந்த மந்திரி, ராஜாவோட ஒரு பிரதான மந்திரி, அவர் ஒரு வைரத்தை திருடி வச்சிருக்கிறார். உடனே பார்க்கும்போது இவனுக்கு தெரியுது, ராஜா தான் அந்த நம்ம கூட ஒரு திருடினவர், அப்பதான் அவனுக்கு தெரியுது. அப்ப அந்த ராஜா பாக்குறாரு, அந்த இந்த திருடன் ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கிறான், திருடன் ஆனா உண்மையை சொன்னானே, உண்மையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியோட பதவியை எடுத்து போட்டுட்டு அவனை அந்த மந்திரி எடுத்து இவன் உண்மையா இருக்கிறான்னு சொல்லி இவனை அந்த மந்திரி பதவியில அமைத்து நடத்தினார். இது ஒரு கதை. அப்ப அவன் உண்மையா இருந்தான். அவன் உண்மையா இருந்தபடினால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒரு பொறுப்பு கிடைச்சிச்சு, ஒரு பதவி கிடைச்சிச்சு, ஒரு வேலை கிடைச்சிச்சு. அது திருடனுக்கு. அவன் என்ன செஞ்சான், முதல்ல ஒரு ஆரம்பத்துல பொய் சொல்ல மாட்டேன்னு தான் ஆரம்பிச்சான். நல்ல நற்கிரியைகளை ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு தான் ஆரம்பிச்சான். ஆனா அவன் ஆரம்பிச்சதான காரியம் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு பாக்குறோம். அதே போல நாம் கர்த்தருக்குள்ள ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். ஆனா அநேக வேலைகள்ல அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துகிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு
பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நம்ம கர்த்தர்கிட்ட கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நம்மை புதிதாக்குறவரா இருக்கிறார். நம்மள புதிதாக்குறவரா இருக்கிறார். அதே போல புதிதாக்குற அந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையில செய்கிறதான ஏதாவது தவறு இருக்கலாம், ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கலாம், எது பாவமா இருக்கலாம், அதை விட்டு விடும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம பார்க்கலாம், உலகத்துல உள்ள ராஜாவே ஒரு நல்ல குணம் உள்ள மனுஷனை எடுத்து ஒரு பொறுப்புல வைக்க கூடவனா இருக்கிறோம் ஒரு உலகத்துல உள்ள ராஜாவே. ஆனா கர்த்தருக்கு நம்ம இருதயத்தை அறிந்திருந்தாருன்னா நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம், கர்த்தருக்கு பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டோம், பழைய தப்பிலான காரியங்களை நம்ம விட்டுட்டோம், இப்ப கர்த்தரோட வழிகளில் நடக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு. நம்ம இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கிற தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. சாதாரண ஒரு ராஜா உலகம் நம்மளோட உள்ளிருக்கிறீங்களை அறிய முடியாது. அந்த ராஜாவே அந்த திருடனோட நல்ல குணத்தை பார்த்து ஒரு பொறுப்புல அமர்த்தக்கூடியவனா இருக்கிறான். அப்ப நம்முடைய தேவை எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நம்ம கர்த்தருக்காக அநேக காரியங்களை விட்டு வந்துட்டோம்னு சொல்றோம். ஆனா என்ன காரியத்தை நம்ம விட்டு வந்தோம்னு தெரியல, நமக்கே தெரியாது. ஆனா கர்த்தருக்கு மெய்யாகவே இந்த தவறு செய்யறதான காரியங்கள், இந்த பாவம், பலவிதமான பிசாசின் பிடியில பலவிதமான பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வந்தா கர்த்தரு மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. எதுக்கும் ஒரு ஆரம்பம் வேணும். நம்ம இருதயத்துல நினைக்கிறோம், நம்ம கர்த்தருக்காக நான் ஜீவிக்க போறேன், நான் கர்த்தர் வழியில நடக்க போறேன். இதோ கர்த்தர் இவ்வளவு நாளா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் இன்னும் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கர்த்தர் 2 வருஷமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் 10 வருஷமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் இன்னும் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம மெய்யாகவே அந்த திருட மாறினது போல நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து, கர்த்தர் இவ்வளவு நாளா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படிப்பட்டதான சுபாவம் எனக்கு இருக்குது, இப்படிப்பட்டதான கெட்ட பழக்க வழக்கம் எனக்கு இருக்குது, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் நான் அடிமைப்பட்டு காணப்படுறேன், அதுல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக இந்த பழக்க வழக்கத்தை நான் விடுறேன்னு சொல்லி விட்டோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். எதுக்கும் ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு தேவையா இருக்குது. அது 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு புதிதான சதையான இருதயத்தை கர்த்தர் தராரு. நம்ம வாஞ்சிச்சோம்னா, வாஞ்சி கர்த்தருக்குள்ள நடக்கணும், நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், நான் கர்த்தரோட வழிகளில் நடப்பேன், தவறான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணும் போதே கர்த்தர் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம ஒரு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு, புதிய ஆவியை கொடுத்திருக்கிறாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம் கர்த்தர் என்ன செய்யக்கூடியவரா இருக்கிறாரு? நம்ம தொடர்ந்து நம் கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது, கர்த்தருக்காக பலவிதமான கெட்ட காரியங்களை விட்டு கர்த்தர் பக்கமா நாம் திரும்பும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம்மளோட காரியம், நம்ம தவறு பெரிய தவறா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், கர்த்தர் விரோதமா எதுவும் காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தரோட சமூகத்துல நம்ம உட்கார்ந்து, ஆண்டவரே நான் இனிமே ஒழுங்கா ஜீவிக்கிறேன் கர்த்தாவே, இனிமே உங்களோட வழிகளை பின்பற்றி நடக்கிறேன், உங்களோட பாதையில் நடக்கிறேன் ஆண்டவரே, கட்டளையை விலக்கி வேதமே வெளிச்சம் என்று வாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய வழிகளை நடக்க நான் ஆசைப்படுறேன் கர்த்தாவே கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் மெய்யாகவே கர்த்தரோட வழிகளில் நடக்க பெரிய விசாலமான கதவை திறந்து அதில் நம்ம நடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம இருதயத்துல முடிவு எடுக்கணும். நம்ம இருதயத்துல முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. கர்த்தர் சதையான இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறபடினால நாம் கர்த்தரோட வழிகளில் நடக்க கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு சதையான இருதயத்தை தந்திருக்கிறாரு. நாம் முடிவு எடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா போதும், கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்குள்ள இருந்து செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். நாம் முதலாவது வாஞ்சிக்கிறோம், கர்த்தரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அநேக பேர் நம்ம கிட்ட பேசியிருக்கலாம், இது தவறான காரியம் ஐயா, இது தவறான காரியம், இதை செய்யாத, இது தேவனுக்கு விரோதமான தவறு, இது பாவம் அப்படின்னு அநேகர் என்ன செஞ்சிருக்கலாம், சுட்டி காட்டியிருக்கலாம். ஆனாலும் நம்ம அதுக்கு அந்த காது கொடுத்து கேட்டுக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் கிட்ட நம் கர்த்தரோட வழிகளில் நடக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து நம் கர்த்தராட்டை கிட்டி சேரும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வற்றாத கிணறாக கர்த்தர் தாமே மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். நம் கர்த்தரிடத்துல திரும்பறதுக்கு ஆரம்பிக்கணும், கர்த்தரிடத்துல
கர்த்தர் ஒரு புது இருதயத்தை தர வல்லவரா இருக்கிறார், புது வாழ்க்கையை தர வல்லவரா இருக்கிறாரு, புது ஜீவியத்தை தர வல்லவரா இருக்கிறாரு. ஒரு காடி ரிப்பேர் பண்ணா கெட்டு போச்சுன்னா அந்த பழுது பார்த்து அந்த காயத்தை மட்டும் மாற்றுவாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. நம்முடைய ஜீவியத்தை ஒவ்வொரு பகுதியும் உள்ள இருந்து வெளியே வரைக்கும் கர்த்தர் மாற்றப்படுகிறா இருக்கிறார். கர்த்தர் வெளியிருந்து கிரியை செய்கிறவர்கள, கர்த்தர் உள்ள நமக்குள்ள இருந்து நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஜீவியத்தை மாற்றக்கூடியவர்களா இருக்கிறார். நம்முடைய ஜீவியமே ஒரு வற்றாத நீரோற்ற போல எல்லாருக்கும் ஒரு வாசத்தை கொடுக்கக்கூடியதான. சில பேர் சொல்லுவாங்க, என்னையா அவனோட ஜீவியம் ஒரு நாட்டம் அடிக்கக்கூடியதான ஜீவியமா இருக்குது, நாட்டம் அடிக்கக்கூடியதான ஜீவியமா இருக்குது சொல்லுவாங்க சில பேர். நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து அவர் நமக்குள்ள இருந்து நடக்க நம்ம இடம் கொடுத்தோம். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவாரு. மற்றவங்க பார்த்து சுகந்த வாசனையா இருக்கு அவரோட ஜீவியம், அவரோட ஜீவியம் ஒரு சுகந்த வாசனையா இருக்குதுயா, அந்த ஜீவியத்தை பார்த்தாலே ஆசையா இருக்கு, இப்படிப்பட்டதான ஜீவியம் நான் செய்யணும்னு எனக்கும் ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உதாரணத்துக்கு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஜீவியத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? ஒரு வாசனையான ஜீவியம். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் உலகத்துல இருந்து வாழ்ந்தாரு. அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது ஒரு மதுரமான வாழ்க்கை, ஒரு தத்துவமான வாழ்க்கை. அவர் பல விதமான பாடுகளுக்குள்ள போனாலும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா இயேசு கிறிஸ்து ஜீவிச்சதான ஜீவியம், அவரோட பழக்க வழக்கம், அவர் செய்ததான காரியத்தை பார்க்கும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தா நம்முடைய ஜீவியமும் அப்படிப்பட்ட ஜீவியமா மாறக்கூடியதா இருக்குது. நம்ம மாற வேணும் அப்படின்னு சொல்லும் போது யார நமக்கு ஞாபகம் வருது? அப்போஸ்தலர் பவுல் தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்போஸ்தலர் பவுல் என்ன செஞ்சாரு? அது முந்தி அவரோட பேரு சவுலா இருந்துச்சு. கிறிஸ்தவங்களை துன்புறுத்தினாரு, அநேகரை கொண்டு போட்டாரு, கிறிஸ்தவங்களை சபைகளை துன்புறுத்தினாரு. ஆனா இயேசு அவரை தொட்ட பிறகு என்ன செஞ்சாரு? அவர் ஜீவியத்துல ஒரு மாற்றம், அவருடைய ஜீவியத்துல ஒரு மாற்றம். யார் மாத்தினா அவருடைய ஜீவியத்தை? இயேசு கிறிஸ்து மாத்தினாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய அப்போஸ்தலர் பவுலோட ஜீவியத்தை இயேசு கிறிஸ்து மாத்தினாரு. நம்முடைய காரியம் எல்லாம், நம்மளோட செய்ய வேண்டியது எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவோட நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு? சுகந்த வாசனையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கை மாறுபட்டதான ஜீவியமா இருந்துச்சு. அதுக்கு முன்பு கிறிஸ்தவங்களை துன்புறுத்தக்கூடியவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நன்மை செய்கிறவரா இருந்தார், அநேகருக்கு நன்மை செய்கிறவரா இருந்தாரு, அற்புதத்தை செய்கிறவரா இருந்தாரு, அநேகருக்கு நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தியை அறிவிக்கிறவரா இருந்தாரு. அந்த சிறைச்சாலையில போடும் போதும் ஜெபிச்சு சிறைச்சாலையில இருக்கிறவனுக்காகவும் ஜெபிக்கிறவராகவும், அநேகருக்கு ஜெபிக்கிறவராகவும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலமா அப்போஸ்தலர் பவுலும் காணப்பட்டார். நம்மளும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் புதிதாக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கைய கர்த்தர் புதிதாக்க வல்லவரா இருக்கிறாருன்னு பாக்குறோம். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. பிலிப்பியர் 3:13-14. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம அடைஞ்சிருச்சியா, நான் பெரிய ஒரு முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம என்ன செய்யணும்? பழைய காரியங்களை விட்டு கிறிஸ்து நம்ம எதுக்காக அழைத்தாரோ அந்த பந்தய பொருளை பெற்றுத் கொள்ளத்தக்கதாக ஓடணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம முந்தி நம்ம ட்ராக் வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ட்ராக் வேற பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. கர்த்தர் என்ன செஞ்சார்? பாதையை மாத்திட்டார். கர்த்தரோட வழியில நடக்கப்படியாகவும், கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கும்படியாகவும், பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சியா இருக்கும்படியாகவும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரும்படியாகவும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒரு ஜீவியத்தை மாத்திட்டார். கர்த்தர் எங்க மாத்தி இருக்கிறாரு? நம்ம இருதயத்துக்குள்ள மாத்தி இருக்கிறார். இருதயத்துக்குள்ள மாத்தி இருக்கிறார். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பழைய காரியத்தும் கர்த்தர் இப்போது புதிதா மாத்திட்டாரு. புதிதா மாத்தின பிறகும் நம்ம பழைய காரியங்களை திரும்பி பார்க்க கூடாது. பின்னானவைகளை மறந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? முன்ன நம்ம புதிதா மாத்திட்டாரு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் அதுக்கு புதிதா மாத்தி நமக்கு ஒரு இலக்கை வேற வைத்திருக்கிறார். இலக்க வைத்திருக்கிறார். அதே முன்குறிச்சிட்டாரு. ஒரு இலக்க, ஒரு இடத்தை குறியீடு அங்க வச்சுட்டாரு. ஒரு இடத்துல
இங்க வச்சுட்டாரு, ஒரு இலக்கை வைத்துட்டாரு, புதிதாக மாத்திட்டாரு, ஒரு புதிய இலக்கையும் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கர்த்தர் வைத்ததான இலக்கை நோக்கி ஓடணும். அந்த இலக்கை நோக்கி ஓடும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? எல்லா காரியத்தையும் அவர் வாய்ப்பு செய்வாரு. ஏன்னா அவர் போகிறதான பாதையில, அவர் நியமித்ததான பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொந்த பாதையில போகல. நம்ம சொந்த பாதையில போனோம்னா நம்மளே செலவு பண்ணி, நம்மளே பாடுபட்டு, நம்மளே கஷ்டப்பட்டு போகணும். அப்படிதான் இப்ப அநேகர் என்ன செய்யறாங்க? சொந்த வழியில் நடந்துட்டு இருக்கிறாங்க. சொந்த வழியில் நடந்தா பாடுபட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு தான் இருக்கணும். நான் கர்த்தரோட வழியில் நடந்தாலும் பாடு கஷ்டம் வருதான். ஆனா கர்த்தர் வழியில் நடக்கும்போது அந்த பாடு கர்த்தர்லாம் கர்த்தர் சுமந்து கொள்வார். ஆனா நம்ம சொந்த வழியில நடக்கணும், என் சொந்த ஞானத்தின்படி நடக்கணும், சொந்த வழிகளின்படி நடக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நடந்தாக்கா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரு. நம்ம சொந்தமா கஷ்டப்பட்டு தான் போய் அங்க ஒரு கர்த்தர் வச்சிருக்கிறதான இலக்கை நம்ம அடைய முடியாது. அவன் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு புதிய காரியத்தை தந்திருக்கிறாரு, புதிய வழியை தந்திருக்கிறாரு, புதிய இருதயத்தை தந்திருக்கிறாரு, புதிய இலக்கம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிறதான அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓட வேண்டியதுதான். நம்மளோட சொந்த இலக்குன்னு ஒண்ணு இருக்குது, அந்த இலக்கை நம்பி ஓடனாக்கா அதுல பாதுகாப்பு இல்ல. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். புலம்பல் 3:22-23. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. நம்ம பாக்குறோம் கர்த்தரோட கிருபை காலைதோறும் புதிதா இருக்குது. கர்த்தர் அன்றாடம் என்ன செய்யறாரு? கிருபையை குறித்து நாம் கர்த்தர் பக்கம் திரும்பபடியா கர்த்தர் எதிர்பார்த்து இருக்கிறார். அவரோட கிருபை காலைதோறும் புதிதா இருக்குது. நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம் கர்த்தர் பக்கம் திரும்புவோம், கர்த்தர் வழியில நடப்போம், எல்லா விதமான கட்டுகள் இருந்து விடுபட்டு கர்த்தர் வழியில நடப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் காலையோடு பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு புதிய நாள்லயும் நம்முடைய இருக்கிற ஒரு புதிய காரியம் நடக்கோடு கர்த்தர் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தருக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. அவருடைய கிருபை பெரிது, அவருடைய கிருபை பெரிது. அவைகள் காலையோடு புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம எதிர்பார்த்து காலையோட அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காலையை ஸ்டார்ட் பண்றது போல, ஆரம்பிக்கிறது போல, தூங்குறது போல நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கணும். பழைய காரியங்களை விட்டு விடணும், பழைய தோல்வியை விட்டு விடணும், பழைய பாவத்தை விட்டு விடணும், பழைய பிடியில பலவிதமான பிடியில காணப்பட்டிருக்கலாம், அந்த பலவிதமான பிடிகள் இருந்து விடுபடணும். கர்த்தரோட வழிகள்ல நடப்போம். கர்த்தரோட வழிகள்ல நடக்கும்போது கர்த்தரு எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் நம்ம அல்ல, யார் இருக்கிறார் நமக்குள்ள? கிறிஸ்து இயேசுக்குள்ள. நாம் மரித்தேன், ஆனாலும் கிறிஸ்துவோடு கூட நம்ம பிழைத்திருக்கிறோம். இனிமே நான் யார் இருக்கிற நமக்குள்ள? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவர் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு கட்டுக்குள்ள காணப்படலாம், ஒரு தொடர்ந்து ஒரு தோல்வியை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படலாம், எல்லாம் நம்ம உதாசீனம் பண்ணி நம்ம வெறுத்து தள்ளக்கூடியதான ஒரு நிலைமையில காணப்படலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். பலவிதமான கட்டில கூட நம்ம காணப்படலாம், கெட்ட பழக்க வழக்கங்கள்ல காணப்படலாம். ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். கொடுத்தா போதும், அவர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார்னு பார்க்கிறோம். அவர் ஆண்டவர் நம்ம இப்ப தெரிந்து கொள்ளல. வேதவசனத்துல வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தருக்கு நம்மளோட பேர் ஒரு வேலை இப்ப வச்சிருக்கலாம், பிறக்கும் போது வச்சிருக்கலாம். ஆனா இயேசுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளையும் தெரியும், நம்முடைய பேரையும் கர்த்தருக்கு தெரியும். இப்படியா நம்மை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, நம்மை அழைத்திருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு.
இன்னும் நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்த வல்லவரா இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கணும், ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கணும். பழைய காரியங்களை விட்டு விடணும், கர்த்தர் வழியில நடக்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணணும். முடிவு பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? பெரிய காரியத்தை நமக்கு செய்ய வல்லவரா இருக்காரு. கர்த்தர் நம்ம பேசியிருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு